ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் படத்தோட டிஏ முடிஞ்சது. மேக்கில் தான் மை ஸ்வீட் ஷோ ஃபிலிமை டிஏ பண்ணியிருக்கு. அதை வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் போட்டு பார்த்தா அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தரம், விஷுவல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ அந்த தியேட்டரில் பார்க்குறதுக்காக நானும் இந்த டிஏ கலரிஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டும் அந்த ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரீவியூ தியேட்டர். சார், அந்த ப்ரீவியூ தியேட்டர் பேர் என்ன? வியூ ப்ரிவ்யூ. சார் தான் அவருடைய ஓனரு. அந்த வியூ ப்ரிவ்யூவில் நான் எடுத்த அந்த ஐஃபோனில் எடுத்த அந்த ஷார்ட் ஃபிலிம், அதனுடைய விஷுவல் குவாலிட்டி எப்படி இருக்குது என்னன்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இதுதான் ஸ்க்ரீனிங்கு. இந்த தியேட்டர் வந்து எனக்கு பார்த்தோன்னே அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் சார். படம் பார்த்துட்டு அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத நானும் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவர் தான் கலரிஸ்ட், அவர் தான் பண்ணியிருக்காரு. எப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் படம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஃப்ரிட்ஜ் இப்போ தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இனி ஓப்பன் ஆகிடும் ஸ்க்ரீனில். என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் இந்த மாதிரி பார்க் பக்கமா வருவேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஐஃபோன் ஃபிலிம் மேக்கிங் பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். யார் யாரெல்லாம் வந்து வேர்ல்டு வைடில் ஐஃபோனில் ஃபிலிம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணேன். 2015 டான்ஜரின் அப்படின்ட்டு ஒரு ஃபில்ம் எடுத்திருக்காங்க. அது வந்து சண்டன்ஸ் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் ஒரு பெஸ்ட் ஃபில்மாக அவார்ட் வின் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டிராஃபிக், ஓஷன்ஸ் 11 இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த ஸ்டீவன் சொடர்பர்க் வந்து ஐஃபோன் 7 அண்ட் ஐஃபோன் 8 வந்து அன்சேன் ஒரு மூவி எடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தென் அப்புறம் வந்து ஹை ஃப்ளையிங் பேர்டு அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஐஃபோனுடைய ஓல்டர் வெர்ஷனில் எடுத்தது. சரி, நானும் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே வந்து ஐஃபோன் 13 ஃபோன் வாங்கினேன். அதோடைய விலை வந்து 46,000 ரூபா. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். அதுதான் வந்து இப்போ நான் எடுத்த மை ஸ்வீட்டி ஷார்ட் ஃபில்மு. அது ஐஃபோன்லேயே தான் நானே தான் ஷூட் பண்ணேன், நானே தான் அது சினிமோட்டோகிராஃபி பண்ணேன். பண்ணிவிட்டு இதை வந்து டிஐயில் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து M4 iMac வச்சுருக்காரு, வெரி அட்வான்ஸ்டு சிஸ்டம். அதில் வந்து அதை டிஐ பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இது வந்து 4K ரெசல்யூஷனில் ஒரு தியேட்டரில் இதை ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததில் நான் மிரண்டு போயிட்டேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது அதனுடைய விஷுவல் குவாலிட்டி. பிக் ஸ்க்ரீனில் அதனுடைய இமேஜஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. நானும் பட வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் எப்படி உதவி பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் இந்த மாதிரி பார்க் பக்கமா வருவேன். இங்க யாராவது கஸ்டமர் கிடைப்பாங்க, அவங்க கிட்ட என்ன வித்துருவேன். அதைத்தான் நான் இப்போ வந்து யூடியூப்லேயும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் அந்த ஷார்ட் ஃபிலிமை தான் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்.